இப்ப என்ன சொல்ல வர? நீ ஏன் நம்ம பாஸ் யோகியை கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன மகி பேசுற? உண்மையதான் சக்தி பேசிட்டு இருக்கு. எவ்வளவு நாளைக்கு தான் நீ புகழ தனியா வச்சுக்கிட்டு நரேஷ் குப்தா மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிச்சுக்கிட்டு இருக்க போற? இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு தனியா ஒரு பேக்ரவுண்ட் தேவை. அட் த சேம் டைம் உனக்கு ஒரு செக்யூரிட்டி தேவைதானே. நீ எவ்வளவு நாளைக்கு தான் இந்த மாதிரி தனியாவே இருந்துகிட்டு இருக்க போற? இப்ப யோகியே வந்து அவரோட இன்ட்ரெஸ்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு என்னமோ இதை ரிஜெக்ட் பண்றது எனக்கு சரின்னு படல. கொஞ்சம் யோசிய. என்னால இன்னொரு கல்யாணத்தை நினைச்சு கூட பார்க்க முடியாது. சக்தி, உனக்காக இல்லைனாலும் புகழுக்காகவாது ப்ளீஸ். அதான் நானும் சொல்றேன். எனக்கு புகழ் இருக்கான், புகழுக்கு நான் இருக்கேன், அது போதும். இப்போதைக்கு எனக்கு இருக்கிற ஆசை கனவு எல்லாமே புகழை நல்லபடியா படிக்க வச்சு அவனை ஒரு பெரிய ஆளா ஆக்கணும். அது மட்டும் இல்ல, மாமாவை மறந்துட்டு இன்னொரு கல்யாணம் பண்றதுல எனக்கு துளி கூட உடன்பாடு இல்ல. மாமா இல்லாம கூட வாழ்ந்துருவேன். ஆனா மாமாவோட இடத்துல இன்னொருத்தரை வச்சு பாக்குறதுக்கு என்னால முடியாது மகி. சக்தி, நான் சொல்றதும் கொஞ்சம் கேளு. உன் நல்லத்துக்காக தானே நான் சொல்றேன். மகி, என் முடிவுல நான் உறுதியா இருக்கேன். அப்போ யோகி என்ன கேட்டா? அவருதானே ஆசைப்பட்டாரு, அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? சரி, கடைசியா என்னதான் சொல்ல வர? குட் நைட் மகி. சக்திக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. பட் அவங்க ஹஸ்பண்டோட இப்ப அவங்க சேர்ந்து இல்ல. அவங்க 2 பேரும் இப்ப பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சக்தியோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு பொண்ணோட கல்யாணம் ஆயிடுச்சு சார். சக்தி அவங்க ஹஸ்பண்டோட லைஃபை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க புகழுக்காக மட்டும்தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. சார், சக்தி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கும் அவங்க ஹஸ்பண்ட் கொடுத்து வச்சிருக்கணும். பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு தான் அவங்களோட வாழறதுக்கு பாக்கியம் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். யோகி, என்னப்பா ஏதோ கப்பல் கவுந்து போன மாதிரி இருக்க? நீ இப்படி இருக்கிறது கொஞ்சம் கூட நல்லா இல்லடா. இன்னுமா நீ அந்த பொண்ணையே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க? வேண்டாண்டா, விட்டுரு. கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல பொண்ணா கிடைப்பா. மாமாஜி, நான் சக்தியை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னப்பா சொல்ற? ஆமா மாமாஜி, சக்தியோட ஹஸ்பண்டுக்கு இன்னொரு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா சக்தி அவரையும் நினைச்சு இங்கேயே வாழ்ந்துட்டு இருக்கா மாமாஜி. அதான் சக்தியை விடுறதுக்கு எனக்கு மனசு வரல. அதனால்தான் அவளே கல்யாணம் பண்ணிக்கலான்னு இருக்கேன். சரி, நீ முடிவு பண்ணிட்ட. அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்குமா? அந்த பொண்ணுக்கு குழந்தை வேற இருக்கு. மாமாஜி, சக்தி ஒத்துக்கிட்டா உங்களுக்கு சம்மதமா? முதல்ல அத சொல்லுங்க. என்ன மாமாஜி யோசிக்கிறீங்க? ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருந்தா மறுபடியும் அவ கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? ஒரு பொண்ணுக்கு முதல் வாழ்க்கை சரியா அமையலன்னா 2வது கல்யாணம் பண்றதுல தப்பே இல்ல மாமாஜி. ரொம்ப பாவம் சக்தி. அவ ரொம்ப நல்ல பொண்ணு. நீங்களே பார்த்திருப்பீங்க. ஷீ இஸ் வெரி கிளவர். சக்தியை மிஸ் பண்ண என் மனசு இடம் கொடுக்கல மாமாஜி. கல்யாணமாய் குழந்தை இருக்கிற பொண்ண எப்படி உங்க மருமகன் சொல்றதுன்னு யோசிக்கிறீங்களா மாமாஜி? சச்சா, அப்படி இல்லப்பா.
ஒரு பொண்ணு குழந்தையோட சொசைட்டில வாழறது எவ்வளவு கஷ்டம்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சின்ன குழந்தையா இருக்கும்போது தனி ஒரு மனுஷியா இருந்து உன்னை வளர்த்து ஆளாக்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா உனக்கு? அதனால ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் துணை இருக்கிறது நல்ல விஷயம்தான். ஆனா அவ கூட கடைசி வரைக்கும் வாழ போறது நீதான். உனக்கு சம்மதம்னா எனக்கும் சம்மதம்தான். ஆனா இந்த விஷயத்துல ஏன் சம்மதம் உன் சம்மதத்தை விட சக்தியோட சம்மதம் தான் ரொம்ப முக்கியம். புரியுது மாமாஜி. இத பத்தி சக்தி கிட்ட நான் அப்புறமா பேசுறேன். அவளோட சம்மதத்தோட இந்த கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுல எதுவும் உங்களுக்கு வருத்தம் இல்லையா மாமாஜி? என்ன யோகி இது? பெத்தவளுக்கு புள்ளையோட சந்தோஷத்தை விட வேற என்ன பெருசா இருக்க போகுது? உன் சந்தோஷம்தான் என்னோட சந்தோஷமும். ரொம்ப தேங்க்ஸ் மாமாஜி. சரி. அம்மாவே ஒத்துக்கிட்டாங்க. எப்படியாவது சக்தியை கல்யாணம் பண்ணிடணும். என்னாச்சு மீனுக்குட்டி? மித்ரா குட்டி என்ன பண்றீங்க? அம்மா எங்க? அம்மா என்ன உங்கள மாதிரி ஆபீஸ்க்கு போறாங்க? வீட்ல தானே இருப்பாங்க. வீட்ல தான் இருக்காங்கன்னு தெரியுமா? ஆனா வீட்ல எங்க இருக்காங்கன்னு சொல்லலாம்ல. இருக்கிறதே 4 ரூம். அதுல ஏதாவது ஒரு ரூம்ல இருப்பாங்க. போய் தேடி பாருப்பா. சும்மா விளையாடுற என்ன போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. பாறா தெரியாம கேட்டேன். ஆளை விடு. எங்க இருக்காங்கன்னு கேட்டா கிச்சன்ல இருக்காங்க, பூஜை ரூம்ல இருக்காங்கன்னு ஒரு வார்த்தையில முடிக்க வேண்டியத இவ்வளவு பேச்சு பேசிட்டு போறா. ஒருவேளை வருங்காலத்துல என் மக பெரிய அரசியல்வாதியா வருவாளோ? அரசியல்வாதியானா நமக்கு சந்தோஷம் தானே. மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, மீனுக்குட்டி. என்ன மீனுக்குட்டி, நான் எத்தனை தடவை கூப்பிடுறேன், உனக்கு கேட்கவே இல்லையா? கேக்கல. அதான பார்த்தேன். என் மீனுக்குட்டி மட்டும் கேட்டிருந்தா மாமான்னு ஓடி வந்து அப்படியே எனக்கு காட்டி. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? ஏன் மீனுக்குட்டி? பார்த்தா தெரியல, வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ல, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. மீனுக்குட்டி, உன்னை டிஸ்டர்ப் பண்றதானே என்னோட வேலையே. அது மட்டும் தானா? மீனுக்குட்டி, மாமாவுக்கு நிறைய கலைகள்லாம் தெரியும். உங்களுக்கு நிறைய கலைகள் தெரியும்னு எனக்கு இப்பதானே தெரியுது. இவன் என் கூட வாயேன், இன்னும் நிறைய கலைகளை காட்டுறேன். காட்டின வரைக்கும் போதும், கிளம்புங்க. நான் இப்ப வேலை செய்யறேன். மீனுக்குட்டி, வீட்டுல இருக்க பொண்ணுங்களுக்கு எப்பவுமே வேலை இருக்கதான் செய்யும். ஆனா புருஷன் வேலையை விட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லா வேலையும் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு, என்னங்க மாமா வேலையை முடிச்சு வந்துட்டீங்களா, என்ன வேணும் அப்படி இப்படின்னு ஆசையா கேட்கணும். அப்படி கேட்டதா உங்களுக்கு பொண்டாட்டி மேல ஆசை வரும்ல? கரெக்ட் மீனுக்குட்டி. அப்படி கேட்கும் போதுதான் நமக்காக ஒருத்தி இருக்கான்னு அப்படியே உள்ள இருந்து ஒரு பாசமே வரும். இங்க ஒருத்தி இருக்கான்னு நினைப்பு இருந்தாலே போதும். என்ன மீனுக்குட்டி, நீ எதுவும் அப்செட்ல இருக்கியா? நீ அப்செட்ல இருந்தாலும் ரொம்ப அழகா தான் பேசுற. உன் பேச்சுல அப்படியே நான் மயங்கிட்டேன். என் பேச்சுல மட்டும் தானா? ஆமா மீனுக்குட்டி, அதனாலதான் நான் உனக்கு ஒன்னு சர்ப்ரைஸா வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன? அத நான் சொல்ல மாட்டேனே. அதான் எனக்கு நல்லாவே தெரியுமே. சரி, என் பேக்ல தான் இருக்கு, நீயே பாரு. உங்க பேக்ல என்னென்னமோ வச்சிருப்பீங்க, அதெல்லாம் நான் எப்படி பாக்குறது? மீனுக்குட்டி, இப்ப நான் பேக்ல வச்சிருக்கத நீ கண்டிப்பா பாத்தே ஆகணும். நீ பார்த்தன்னு வச்சுக்க அப்படியே ஷாக் ஆயிடுவ. ஏற்கனவே நான் ஷாக் ஆயிட்டேன். உங்க வாயால நீங்க எப்ப சொல்வீங்கன்னு தான் நான் பாத்துட்டு இருக்கேன். நோ 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 நோ, நான் சொல்லவே மாட்டேன், நீயே தான் பாக்கணும். எனக்கு டயர்டா இருக்கு, எதுவா இருந்தாலும் நாளைக்கு பாத்துக்கலாம். நாளைக்கா? மீனுக்குட்டி, மீனுக்குட்டி, மீனாட்சி,
மீனுக்குட்டி ஏய் மீனு ஏய் மணி என்னாச்சு இன்னும் தூங்காம என்ன பண்ணிட்டு இருக்க போய் தூங்கு போ அவங்க திட்ட முடியல என்ன திட்டுறது என்ன நான் போறேன்னு சொன்னேன் போ பார்வைக்கு ஒண்ணு குறைச்சல் இல்ல ஏய் மீனுக்குட்டி எனக்கு இப்ப புரிஞ்சு போச்சு. அதாவது கூடல் பின் கூடல்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி நீ அப்படியே கோவமா இருக்கிற மாதிரி நடிச்சிட்டு மாமா கூட சந்தோஷமா இருக்குன்னு ஆசைப்படுற அப்படிதானே? என் செல்ல மீனுக்குட்டி ஏன் இன்னும் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? ஓ அதாவது நானே சொல்லணும்னு ஆசைப்படுறேன் அதானே? கொல்லி நானே காட்டுறேன். மீனுக்குட்டி இந்த உனக்கு பிடிச்ச பூவும் அல்வாவும். பொண்ணுங்களை மயக்கிறதுக்கு பூவும் அல்வா மட்டும் போதும்ல? அப்கோர்ஸ் இதுக்கு மயங்காத பொண்ணுங்களே கிடையாதே. அனுபவம் பேசுது. எனக்கு நீங்க ஏற்கனவே நிறைய அல்வா கொடுத்துட்டீங்க, இந்த அல்வா எனக்கு வேண்டாம். மீனுக்குட்டி அது வேற கடை அல்வா, இது வேற கடை அல்வா. ஸ்ட்ரைட்டா திருநெல்வேலில இருந்து வந்தது, சூடா இருக்கு, சாப்பிட்டு பாறேன். எனக்கும் வேற வேறன்னு தெரியுது, அதனாலதான் பிடிக்கல. இத சாப்பிட்டு பாரு, கண்டிப்பா உனக்கு பிடிக்கும். ப்ளீஸ் என்ன கம்பல் பண்ணாதீங்க. சரி நீ திரும்ப நான் பூ வச்சுடுறேன். எனக்கு தூக்கம் வருது, இப்ப எனக்கு எதுக்கு பூ? என்ன மீனுக்குட்டி ஆசையா உனக்கா இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இப்ப என்ன பண்றது? என்கிட்ட கொடுங்க. ஓ நீ இப்பதான் ரூட்டுக்கு வர. இப்ப மல்லிகை என் மண்ணுன் மயங்கும் அந்த சீனா? என்ன மீனுக்குட்டி எல்லாத்தையும் வாங்கி அந்த பக்கம் வச்சுட்ட? காலையில நான் அதை எடுத்து சாமிக்கு போடுவேன். இப்ப நீங்க போய் படுத்து தூங்குங்க. மீனுக்குட்டி என்னாச்சு உனக்கு? எனக்கு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டா இருக்கு, பேசாம தூங்குவோமா? தூங்கலாம், நீ எப்படி நடந்துக்கிற? இப்ப எதுக்காக என் மேல இவ்வளவு கோவப்படுற? ஆமாங்க, நாங்க சின்னதா கூட கோவப்படக்கூடாது. ஏன்னா பொண்ணுங்கன்னா ஜடங்க தானே. அவங்களுக்கு ஆசை பாசம் எதுவுமே இருக்க கூடாது. சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி, வீட்ல இருக்கிற எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யணும். உங்களோட வாரிசையும் சுமந்து பெத்து கொடுக்கணும். அவங்களுக்கும் வேலை செஞ்சு அவங்கள பெரிய ஆளாக்கணும். நீங்க வேலையை விட்டு வந்தீங்கன்னா அனுசரணையா நடந்துக்கணும். மாமியார் மாமனார்னு எல்லாரையும் புரிஞ்சு மரியாதையா நடந்துக்கணும். உங்களுக்குன்னு எல்லா ஆசையும் இருக்கலாம், ஆனா கல்யாணம் ஆன பொண்ணுங்களுக்கு எந்த ஆசையுமே இருக்க கூடாது. நீங்க என்ன செய்றீங்களோ அதுக்கெல்லாம் தலையாட்டிக்கிட்டு உங்களுக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டு மட்டும்தான் இருக்கணும். அழுக வந்தா அழக்கூடாது, சிரிப்பு வந்தா சிரிக்க கூடாது. உடனே ஏன் திடீர்னு அழற, ஏன் பைத்தியம் மாதிரி சிரிக்கிறேன்னு என்ன கேள்வி கேட்பீங்க. ஏதாவது வெளி விஷயத்துல தலையிட்டா உனக்கு என்ன தெரியும், போ போய் கிச்சன்ல ஏதாவது வேலை இருந்தா போய் பாருன்னு அனுப்பி வச்சிருவீங்க. ஏன்னா நாங்க மட்டும்தான் கிச்சனை குத்தகைக்கு எடுத்து வச்சிருக்கோம். மீனாட்சி என்ன பேச வைக்காதீங்க, பேசாம படுத்து தூங்குங்க. எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் படுத்து தூங்க போறேன். கொஞ்சம் வழி விடுங்க. ஏன் இப்படி பண்றா? நம்ம கிட்ட மீனுக்குட்டி இப்படி நடந்துக்கவே மாட்டாளே, ஏன் இப்படி?
திடீர்னு இப்படி எல்லாம் பேசுறா? ஒண்ணுமே புரியலையே. குட் மார்னிங் குட் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் குட் மார்னிங் சார். மார்னிங் கொடுங்க. சாரதி சார். ஆடிட்டரை நான் 12 o'clock கால் பண்ண சொன்னேன். ஓகே அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. எஸ் சார், ஷூர். Done. Shakti, Sir? please come to my cabin. ஓகே சார். Thank you. எக்ஸ்கியூஸ் மீ சார். Huh? குட் மார்னிங் சார். Good morning. Please come in. Please take your seat. சொல்லுங்க சார். இன்னைக்கு என்ன ப்ரோக்ராம் சக்தி? 11 மணிக்கு நாதா எனக்கு மீட்டிங் இருக்கு. அதுக்கு பூஷன் சார் போறாரு. 2:30க்கு ஆடிட்டர் கிட்ட பேசணும்னு சொல்லிருக்கீங்க. ம், 4 மணிக்கு HME கம்பெனில இருந்து வராங்க. okay. அவங்களோட அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். சரி, புகழ் எப்படி இருக்கா? நல்லா இருக்கா சார்? One for you and one for புகழ். சாரி சார், இதெல்லாம் நான் யார்கிட்டயும் வாங்கி பழக்கம் இல்ல. அது மட்டும் இல்லாம புகழுக்கு எது வேணும்னாலும் நான் வாங்கி கொடுத்தாதான் வாங்கிப்பான். வேற யார் கொடுத்தாலும் அவன் வாங்கிக்க மாட்டான் சார். Come on சக்தி, இத நீங்க வாங்கி கொடுத்ததாவே சொல்லிடுங்க. இல்ல சார், சாரி சக்தி, எனக்காக வாங்கிக்கோங்க ப்ளீஸ். சார். நான் கடந்த 5 வருஷமா இந்த கம்பெனியோட வளர்ச்சியை பாக்குறேன். அதுல முக்கிய பங்கு உங்களோடதா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா இதோ இந்த சீட்ல ஆக்சுவலி நீங்க தான் உட்காரணும். சார், நான் அப்படி சொல்லல, அதுக்கான முழு தகுதி உங்ககிட்ட இருக்குன்னு சொல்ல வரேன். அத பாராட்டி நான் கொடுக்கிற ஒரு கிஃப்டா நினைச்சுக்கலாம்ல. சக்தி ப்ளீஸ் ப்ளீஸ் சக்தி. தேங்க்யூ சார். அத இதுல எடுத்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ சக்தி. ஆக்சுவலா உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸும் இருக்கு. சர்ப்ரைஸா? எஸ், என்னது சார்? சர்ப்ரைஸ்னு சொல்றேன், அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா எப்படி? வாங்க என் கூட வாங்க. वो जो हमारा नया அந்த प्रोजेक्ट फाइल है ना, கொடுங்க. उसको रिविजन करना पड़ेगा. இந்தாங்க. ठीक है. हेलो सर. Hi everyone. Your kind attention please. All of you. இன்னில இருந்து எனக்கு அப்புறமா சக்தி தான் இந்த ஆபீஸ்ல எல்லாமே. அவங்களுக்கு மட்டும்தான் இங்க டெசிஷன் எடுக்கிற அத்தாரிட்டி இருக்கு. அதனால இன்னி வரைக்கும் சீனியர் மேனேஜரா இருந்த சக்தி இன்னில இருந்து சிஇஓவா ப்ரமோட் பண்றேன். என்ன எல்லாரும் அப்படி ஸ்டன் ஆயிட்டீங்க? உங்க சிஇஓக்கு கிளாப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ சார். வெல்கம். எவ்ரிஒன் ப்ளீஸ் கேரி ஆன் வித் யுவர் வொர்க். சக்தி, ஆல் தி பெஸ்ட் மா. உனக்கு பெரிய பொறுப்பு கிடைச்சிருக்கு. கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். ஆல் தி பெஸ்ட். சரி சார். Carry on.
எங்க இருக்கீங்க? நீ தங்கி இருக்கிற ஹாஸ்டல் பின்னாடி தான் இருக்கேன். சீக்கிரம் வா. ஓகே, வெயிட் பண்ணுங்க, நான் வரேன். ஓகே.